சின்ன சைஸ் ஆனா மாஸ் பெருசு. எதை பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? நான் எறும்பை பத்தி பேசுறேன். ஆமாங்க, எறும்பால தன்னோட எடையை விட 50 மடங்கு எடையை தூக்க முடியும்னா நம்புறீங்களா? நிஜம் தாங்க. அதால 10ல இருந்து 50 மடங்கு எடைய தூக்க முடியும். ஆன்ஸ் தனியா எப்பயுமே வேலை செய்யாது. எப்பயுமே டீமா தான் செய்யும். அது சாப்பாடா இருக்கட்டும், இல்லைன்னா ஈவன் அது இருக்கிற வீடை பில்ட் பண்றதா இருக்கட்டும். ஏய், ஏன் ஃபைட்டே பண்ணணும்னா சரி, ஒரு டுகெதரா ஒரு டீமா தான் வரும். பட் வெயிட், எறும்புங்க எப்படி பேசணும் தெரியுமா? அதுங்க ஃபெரோமன்ஸ்ன்ற ஒரு கெமிக்கல்ஸ் பாடியில இருந்து ரிலீஸ் பண்ணும். அது மூலமா தான் எல்லா கம்யூனிகேஷனும் நடக்கும். எறும்புங்க பேச்சால இல்ல, வாசனை மூலமா தான் பேசும். எறும்புங்க குட்டி ஆர்கிடெக்ட்ஸ் மாறிங்க. அவங்க வீடு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ரிசர்ச்சர் சொல்றாங்க, அது ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி மாதிரி இருக்குமா. டனல்ஸ், ஃபுட் ரூம்ஸ், ஏன் செப்பரேட்டா நர்சரிஸ், இத மாதிரி வந்துட்டு செப்பரேட்டா தான் வச்சு கட்டுமா. சின்ன நகரம் மாதிரி. அண்ட் அப்கோர்ஸ் குவீன் ஆண்ட், அதுதான் வந்து பாஸ். அது தினமும் ஆயிரக்கணக்கில் முட்டையே வைக்குமா. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஆண்ட்ஸ் எப்பயுமே நெவர் கிவ் அப். ஸோ நம்மளும் எறும்பு மாதிரி தான் இருக்கணும். ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி அது முடியலன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. ட்ரை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கும் அதுல வெற்றி கிடைக்கும். அற்புதமான விஷயம் இல்லையா? கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.